ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 17வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் அனைத்து கலைகளிலும் சாஸ்திரங்களிலும் வல்லமை பெற முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. सवित्रीभिर्वाचां शशिमनिशिलाभङ्गरुचिभिः वशिन्याद्याभिस्त्वां सहजननि सञ्चिन्तयति यः सकर्ता काव्यानां भवति महतां भङ्गिरुचिभिः वचोभिर्वाग्देवीं वदनकमलामोदमधुरैः. இந்த ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். இந்த ஸ்லோகமும் சாரஸ்வத பிரயோகத்திற்கான ஸ்லோகமாகும். அக்ஷர ஸ்வரூபமாகவே தேவி இருப்பதாக கடந்த ஸ்லோகத்தில் கண்டோம். அகரம் முதல் லகரம் வரையிலான 50 எழுத்துக்கள் மாத்ருகா வர்ணங்கள் எனவும் பீஜாட்சரங்கள் எனவும் கூறப்படுகின்றன. இவைகள் 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தேவியின் அக்ஷர ஸ்வரூபமாகின்றது. ஆ முதல் அக வரையிலான 16 எழுத்துக்கள் முதல் பாகம், கா முதல் க வரை 2ஆம் பாகம், சா முதல் ஞா வரை 3ஆம் பாகம், டா முதல் நா வரை 4ஆம் பாகம், தா முதல் நா வரை 5ஆம் பாகம், பா முதல் மா வரை 6ஆம் பாகம், ய ர ல வ என்னும் 4ம் 7வது பாகம், ச ஷ ச ஹ ல என 5ம் 8வது பிரிவாகும். 8 கோணங்களுடைய சர்வரோககர சக்கரத்தில் முறையே வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, காளி என்னும் 8 வாக் தேவதைகளோடும் வித்யா, ரேச்சகா, மோச்சிகா, அம்ருதா, தீபிகா, ஞானா, ஆப்யாயினி, வியாபினி, மேதா, வியோமரூபா, சித்தரூபா, லக்ஷ்மி முதலான 12 யோகினிகளோடும் இணைந்து 20 தேவதைகளும் 20 கலைகளாகவும் கந்தாகர்ஷினி, ரசாகர்ஷினி, ரூபாகர்ஷினி, ஸ்பர்ஷாகர்ஷினி என்ற 4 துவார தேவதைகளோடும் கூடியவளாகவே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை தியானிக்க வேண்டும். இவ்வாறு தியானிப்பவர்கள் மிக பெரும் கவிகளாக, கேட்போரை வசீகரிக்கும் சொல்வன்மை பெற்றவர்களாக பெரும் புகழோடு விளங்குவார்கள். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் சந்திரகாந்த கற்கள் போல் வெண்மையான வசினி முதலாய வாக் தேவதைகளால் சூழப்பட்டவளே, உன்னை முழு மனதுடன் தியானம் செய்பவனுக்கு மகாகவிகளின் வாக்குகள் போல் சரஸ்வதி தேவியின் இனிமையான வாக்விலாசத்தை உடையவனாய் மகா காவியங்கள் படைக்கும் திறமை உடையவனாய் ஆகின்றான். இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார். சகல கலைகளிலும் சாஸ்திரங்களிலும் வல்லமை பெறுவதற்கு இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன், பால், சர்க்கரை, கரும்பு இவற்றை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.